அல்லாஹ்வை பற்றி நினைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எல்லா மனிதர்களுக்கும் தந்தார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்திற்கு பல பெயர்கள் உண்டு. அதுல ஒரு பேரு ரமதான் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரிஞ்சது. இது ரஹமத்துடைய மாதம், மன்னிப்புடைய மாதம், நரக விடுதலையுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம், அல்லாஹ்வுடைய மாதம், ரசூலுடைய மாதம், அடியார்களுடைய மாதம், தராபீஹுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம், இது போல ஒரு 30 பேர்களை கொண்ட வரிசையாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாள் ஒரு சிறந்த மாதம் என்பதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை கடமையாக்கினார். நோன்பை கடமையாகியதுக்கு பிறகு இரவு நேரத்துல யார்ட்டையும் சொல்லல, இந்த மாதிரி தராவி இருக்குது, இப்படிலாம் அமல் இருக்குது, யார்ட்டையும் சொல்லல. நோம்பு பிடிக்கணும், சஹர்ல டைத்துல சாப்பிடணும், மகரிப்பு டைத்துல நோம்பை திறக்கணும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல நின்று தொழுக ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ் என்னமோ பள்ளிவாசலுக்குள்ள போற மாதிரி தெரியுத. ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் பள்ளிவாசல் ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு திறதான், திரையை திறந்தா உள்ள வந்துருவாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இப்ப எனக்கு தான் கிடைச்சிருக்கு. கரெக்டா பூசுக்கு உள்ள வர்ற மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு திரையை திறந்து உள்ள வந்துட்டாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு தொழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1-2 சஹாபாக்கள் அதை பார்த்தவங்க ரசூலுல்லாஹ் பின்னாடி வந்து நின்னுக்கிட்டாங்க, தொழுதுகிட்டே நிக்கிறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சதும் நைட்ல ஸல்லல்லாஹு தொழுதாக பள்ளிவாசல்ல ரமதானுடைய மாசம் அப்படின்னு வெளியே போய் சொன்னா மறுநாள் கொஞ்சம் கூட்டம் அதிகமா வந்துருச்சு. வந்து நிறைய தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. எத்தனை ரக்காத் தொழு வச்சாங்க தெரியா, தொழுதுகிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கடுத்து இன்னும் அடுத்து ஒரு நாள் பார்த்தா கூட்டம் நாளுக்கு நாள் கூட்டம் கூடுற மாதிரி தெரியுது. 2-3 நாள் கூட்டம் கூடி போச்சு. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க, வரவே இல்லை. பள்ளிவாசல்ல ஃபுல்லா கூட்டம் நிறையுது. பள்ளிவாசல்ல கூட்டம் நிறையுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. என்ன வரல தெரியல. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்களா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுமே. யாருக்கு கேட்க, தைரியம் வேணுமா இல்லையா? அதனால கூட்டம் இருக்குதுங்கிற செய்தியா ரசூலுல்லாஹ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு அந்த மேல் கூரை இருக்கு இல்லையா, சின்ன கல் எடுத்து போட்டாங்களாம். எதுக்கும் ரசூலுல்லாஹ் அசையவே இல்லை, வரவே இல்லை. அன்னைக்கு நைட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவே இல்லை. அவங்களா உட்கார்ந்து பார்த்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலன்னு சொல்லி கூட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில யா ரசூலல்லாஹ், நீங்க 2 நாள் தொழுதீங்க, எங்கெல்லாம் ரொம்ப ராகத்தா இருந்துச்சு, உங்க பின்னாடி நாங்க தொழுதோம், கடைசி இன்னைக்கு நைட் நீங்க வரலையே என்ன அப்படின்னு கேட்டாங்க. நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, உங்க ஆர்வத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா ரமதானுடைய மாதத்துடைய இரவு நேர தொழுகையை கடமையாக்கி விடுவானோ அப்படின்னு நான் பயந்து வராம இருந்தான். உங்க ஆர்வத்தினால சஹாபாக்கள் ரொம்ப ஆர்வப்படுவாங்க இல்லையா, அந்த ஆர்வத்தினால அல்லாஹ் தஆலா உங்கள் மேல அந்த இரவு நேர தொழுகையை கூட கடமையாக்கி விடுவானோ அப்படின்னு பயந்து நான் வராம வீட்டுல உட்கார்ந்துட்டேன்னாங்க. அதனால இந்த தராவி தொழுகை சுன்னத்தாவுச்சு. ரசூலுல்லாஹ் அதையும் கடமைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஃபர்லாவே இருக்கும். ஐவேளை தொழுகை ஃபர்லை போல இந்த தராவி தொழுகையும் ஃபர்லா போயிடும். அதுக்கடுத்து மறுநாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, கூட்டமா தொழு வச்சாங்க. எத்தனை ரக்காத் தொழு வச்சாங்க, நிறைய தொழு வச்சிருக்காங்க. ஒரு சஹாபி சொல்றாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தொழு வச்சாங்க, பாதி இரவு கூட தொழு வச்சாங்களாம், 12 மணி வரைக்கும். பாதி இரவுனா 12 மணி வரைக்கும் தொழு வச்சாங்க அப்படின்னாங்க. இன்னொரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பின்னாடி தொழுது இருக்கிறேன், இரவுல 2 பகுதி வரை தொழு வச்சாங்க, டைமிங் தான் கிடையாது, 2 பகுதி வரை தொழு வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சஹாபி அறிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுதுகிட்டே இருந்தோம், சஹர் சாப்பிட நேரம் கிடைக்குமானே தெரியல, அந்த அளவு தொழு வச்சுட்டே இருந்தாங்க, பின்னாடி தொழுதுகிட்டே இருந்தோம் அப்படிலாம் சொல்றாங்க. இன்னொரு சஹாபி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா, இது ரமதான் மாசம் வேற ஒரு நாள்ல ரசூலுல்லாஹ் நின்று தொழுதாங்க, நான் பின்னாடி ரசூலுல்லாஹ் பின்னாடி எப்படி தொழுதே ஆகணும் அப்படின்னு தொழுதேன். ஒரே ரக்காத்துல பக்ரா சூரா ஃபுல்லா முடிச்சாகலாம், 2 ஜுஸ். நம்ம 2 நாள் ஓதிருக்கோம், ஒரே ரக்காத்து அடிச்சிருக்கிறா.
சரி எப்படி இதோட முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சேன். அடுத்த சூரா ஆல இம்ரானே ஆரம்பிச்சாங்க முதல் ரக்காத்திலேயே. அவங்க சொல்றாங்க, எனக்கெல்லாம் தப்பான சிந்தனைகள் தான் வந்துச்சுங்கிறாங்க. இது என்னடா இது இப்படி நிக்க விடுறாங்களே, அந்த மாதிரி எனக்கு தவறான சிந்தனைகள்லாம் மனசுல ஓடிடுச்சு. நான் நின்று பார்த்த முடியலன்ட்டாங்க. சல்லாசன் தொழுகிறாங்க. எவ்வளவு நேரம்? பக்ரா சூரா ஓதி, ஆல இம்ரான் சூரா ஓதி, சூரத்து நிசாவையும் ஓதி இருக்கிறாங்க ஒரே ரக்காத்துல. அப்ப எவ்வளவு நேரம் ஓதி இருப்பாங்க? இப்ப நம்மள மாதிரி ஸ்பீடாலாம் இல்ல, நிறுத்தி நிதானமா ஓதி இருக்கிறாங்க. ஆக மொத்தம் ஒரு 4 மணி நேரம் தொழுது இருப்பாங்க போல தெரியுது. எந்த நேரம்? அந்த மாதிரிலாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அது நம்ம சலுகை பண்றாங்கிற பேர்ல அது இவ்வளவுதான் தொழணும், 8 தான் தொழுவணுமா, 8க்கு மேல தொழுதுனா பாவமா. 8 தொழுவலன்னா தப்பு இல்லையா, 8க்கு மேல ஒரு ரக்காத்து எக்ஸ்ட்ரா தொழுதுக்காலும் பெரிய பாவம். நல்லா இருக்குல்ல? ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வியாக்கியானம் நிறைய உலகத்துல நிறைய வியாக்கியானம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரு ஹதீஸ்ல வருது எத்தனை ரக்காத்து அப்படின்னா, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை. நாங்க எத்தனை ரக்காத்துலாம் எண்ணவே இல்லைங்க, தொழு வச்சாங்க நாங்க தொழுதோம், அவ்வளவுதான். எவ்வளவு அந்த பேச்சுக்கே வேலை இல்லை. ரசூலுல்லாவே நிக்கிறாங்க, நாங்க நிக்க வேண்டியது தானே, எவ்வளவு நேரம் நின்னால் நிப்போம் அப்படின்னு போனாங்க. ஒரே ஒரு சஹாபி சொல்றாங்க, ஒரு நாள் நான் தொழுதான் 20 ரக்காத் தொழு வச்சாங்க. 20 ரக்காத் தொழு வச்சாங்க. அதுக்கு அப்புறம் 3 ரக்காத்து வித்ரு தொழு வச்சாங்க. அப்படி யார் சொல்றா? ஒரே ஒரு சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வருது. அப்படி அறிவிக்கிறாங்க. அப்ப அதை வச்சியும் அதுக்கடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு பிறகு என்ன செய்யறது? எத்தனை யார் தொழு வைக்கா? ரசூலுல்லாஹ் தொழு வச்சாங்க. பர்லான தொழுகைக்கு ஜமாத் இருக்குது, பர்லான தொழுகைக்கு ஜமாத் இருக்குது, இமாம் இருக்கிறாங்க, தொழு வைப்பாங்க. சுன்னத்தான் தொழுகை நம்ம தொழு வைக்க முடியாத அப்படின்னு அபூபக்கர் நான் தலையிட மாட்டேன்ட்டாங்க. அதுல நான் சுன்னத்தான் தொழுகை நான் தலையிட மாட்டேன், அவங்கவுங்க இஷ்டம் தொழுதுட்டு போட்டோன்ட்டாங்க. அதனால என்ன ஆகி போச்சுன்னு கேட்டா, மஸ்ஜித் நபவியில அங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு ஆள் தொழு வைப்பாரு, ஒரு தொழுவாங்க. இங்க 5-6 பேர் சேர்ந்து தொழுவாங்க. அங்க பல கூட்டம் தொழுவுது. ஒரே பள்ளிவாசல்ல பல ஜமாத்து. இன்னைக்கு நமக்கு 2 ஜமாத் நடக்குதா இல்ல இருக்கிறல, அதே மாதிரி அந்த தராவீக பல ஜமாத்து நடந்திருக்கு. இங்க கொஞ்சம் பேர், அங்க கொஞ்சம் பேர், அங்க போய் தொழுதாங்க. இது அபூபக்கர் நாயகத்துடைய காலம் ஃபுல்லா இப்படிதான் தொழுதாங்க. உமர் நாயகம் காலம் வந்துச்சு, அபூபக்கர் நாயகம் காலத்துக்கு பிறகு அவங்க பள்ளியாசுக்குள்ள வர்றாங்க, பல ஜமாத்து நடக்குது. என்ன இது பல ஜமாத்து நடக்குது? இல்லையா, இதை மாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்தாக்களை பிடிச்சாங்க. ஜெயித் இப்னு சாபித் அப்படிங்கிற சஹாபி, இன்னொரு சஹாபி உபை இப்னு கஅப், 2 சஹாபாக்கள் ஹாஃபீஸ்கள். 2 பேரை பிடிச்சங்க, வாங்க நீங்க 2 பேரும் ஆளுக்கு 10 ரக்காத் தொழுவீங்க, 20 ரக்காத்து அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னது யாரு? உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நீங்க 10 ரக்காத் தொழுவீங்க, நீங்க 10 ரக்காத் தொழுவீங்க, ஆளுக்கு 10 ரக்காத் தொழு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் மொத்தம் எல்லா பேரும் ரொம்ப சூப்பரா இருக்குன்ட்டாங்க. உமர் நாயகம் வித்ர் தொழு வைக்கிறாங்க. கடைசியா வித்ர் யார் தொழு வைக்கிறா? உமர் நாயகம் தொழு வச்சாங்க. உடனே இதை பார்த்துட்டு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவன் பயங்கரமான ஆளு, ஒரு சின்ன விஷயம் விட மாட்டாங்க. உமரே, அற்புதமான வேலை பார்த்துட்டீங்களே, அங்க பிந்தி பிந்தி கிடந்த சமுதாயத்தை ஒண்ணு சேர்த்து ஒரே ஜமாத்தை நீங்க ஆக்கிட்டீங்க, சந்தோஷம் அப்படி யார் சொல்றா? அபூதர் கிஃபாரி நாயகன் சொல்றாங்க. இது ஏகோபித்த முடிவு. அவ தராவி தொழுக 20 ரக்காத்துன்னு சஹாபாக்கள் காலத்துல ரசூலுல்லாஹ் இத்தனை ரக்காத் தொழுதாங்கன்னு கருத்து இல்ல. ஆனா அதே மாதிரி ஒரே ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, 20 ரக்காத் தொழுதாங்கன்னு. எல்லா சஹாபாக்கள் முன்னிலையில எவ்வளவு பெரிய சஹாபா இருக்கிறாங்க, உமர் நாயகம் சொல்றாங்க 20 ரக்காத் தராவீஹ்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. யார் அறிவிக்கிறா? உமர் நாயகம் அறிவிக்கிறாங்க. வித்ர் அவ தொழு வைக்கிறாங்க. இது அங்க யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறா? அபூதர் கிஃபாரி போன்ற பெரிய சஹாபாக்கள், உஸ்மான் நாயகம் போன்ற பெரிய சஹாபாக்கள், அலி நாயகம் போன்ற பெரு சஹாபாக்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாரும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப இதுக்கு பேர் இஜ்மான்னு சொல்லுவாங்க. சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவுதான் என்னது? தராவீஹ் தொழுகை 20 ரக்காத் என்பது. 20 ரக்காத் என்பது யாருடைய முடிவு? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்த குலஃபாஇர் ராஷிதீன். என் சுன்னத்தை நீங்க பிடிச்சுக்கோங்க, என் வழிமுறையையும் சஹாபாக்களுடைய சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் யாரு? அது குலஃபாக்கள், குலஃபாஉர் ராஷிதீன், நேர்வழி பெற்ற அந்த ஹிதாயத் உடைய
அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், உஸ்மான் அலி நாயகம் போன்ற அந்த மேதைகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய அந்த வழிமுறையின் பிரகாரம் தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் என்ன செய்யறோம், 20 ரக்காத் தொழுதுகிட்டு இருக்கோம். அப்ப தராவீஹ்னா என்ன, 4 ரக்காத் தொழுவாங்க. 4 ரக்காத் தொழுதுட்டு என்ன செய்யறது, 20 ரக்காத் தொழணும். தொடர்ந்து மொத்தம் நமக்கு நினைக்க நேரம் பத்தலையில 20 ரக்காத் தொழுது முடிச்சா மக்காவுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மக்காவுல 4 ரக்காத் தொழுவாங்க. எல்லாரும் போய் கொஞ்சம் சாயக்கையா குடிச்சிட்டு ஒரு தவாப் சுத்திட்டு வருவாங்க. காபாவை போய் என்ன செய்வாங்க, ஒரு தவாப் சுத்திட்டு வருவாங்க. திருப்பி வந்து 4 ரக்காத் தொழுது நடக்கும். மக்காவில் நடந்துச்சு. அப்ப மதீனாவாசியை கேட்டாங்க, மக்காவுல எல்லாம் தவாப் சுத்துறாங்க, அப்ப நாங்க என்ன செய்யறது? நல்ல கேள்வி. மக்காவுல தவாப் செய்யறாங்க, அப்ப நாங்க என்ன செய்யறது அப்படின்னாங்க. அவன் மதீனாவுல இருந்தவங்க, இது சஹாபாக்கள் காலத்துக்கு பின்னாடி, சஹாபாக்கள் காலத்துக்கு 20 ரக்காத் தொழுகை முடிஞ்சு போச்சு. சஹாபாக்கள் காலத்துக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னா, மக்காவுல தவாப் செய்யறாங்க, நாங்க என்ன செய்யறது அப்படின்னு வரும்போது அப்ப அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, 4 ரக்காத் ஜமாத் நடக்கும், அது பத்தி நீங்க ஒரு 4 ரக்காத் தொழுதுக்கோங்க, தப்பு இல்லைன்னாங்க. நீங்க ஒரு 4 ரக்காத்து தனியா தொழுதுக்கோங்க, தப்பு கிடையாது. கொஞ்ச நேரம் கேப் விட்டாங்க. ஆக மொத்தம் 4 ரக்காத்துக்கு ஒரு கேப், சாய குடிக்கிறதுக்கு, பிரியாவுறதுக்கு. அதனாலதான் நாம என்ன செய்யறோம் கேட்டா, அந்த கேப்ல என்ன செய்யறது அப்படின்னு ஸலவாத் ஓதணும். நம்ம என்ன வச்சிருக்கோம், இது நம்மளா ஏற்படுத்தல, பெரியவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். 4 ரக்காத்து 2 ரக்காத்துகளை பொறுங்க, நீங்க கேப் விடணும், தொடர்ந்து மொத்தமா தொழாதீங்க. கேப் கொடுக்கறதுக்காக வேண்டியே என்ன செய்யப்பட்டிருக்கு, ஸலவாத் ஓதுங்க, தக்பீர் ஓதுங்க, குலஃபாவு ராஷிதீன்கள் மேல ஓதுங்க, ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்துக்கள் ஓதுங்க அப்படின்னு நம்ம கேப் வச்சிருக்கோம். மதீனாவுல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, மக்காவுல 4 ரக்காத்துக்கு ஒருக்க தவாப் செய்வாங்க, மதீனாவுல 4 ரக்காத்துக்கு ஒருக்க 4 ரக்காயும் தனியா தொழுவாங்க. எல்லாம் தனித்தனியா 4 ரக்காத் தொழுவாங்க. அப்ப எத்தனை ஆச்சுப்பா, 4 கேப் இருக்கு இல்லையா, 4 16, அதனால 36 ரக்காத் ஆயிடுச்சு. அதனால மாலிக் மதுஹப்ல சொல்றாங்க, தராவீஹ் தொழுகை 36ங்கிறாங்க. என்னவா, அந்த இடையில ஒரு கேப்ல 4 ரக்காத் தொழுவணும் இல்ல, நம்மளும் கேப்ல தொழுகிறாங்க. நம்ம ஊர்லயும் நம்மளும் என்னவா, அவ 10 ரக்காத்துக்கு பிறகு வர்றாங்க, வந்து 2 ரக்காத்துல அடிச்சுட்டு திருப்பி அந்த இடையில ஒரு கேப், ஸலவாத்து கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல 2 ரக்காத் தொழுதுட்டு வித்ர்ல நாங்களும் வந்தோம், நாங்களும் நவடியா அப்படி மொத்தமா தொழுகையாளி மொத்தமா காட்டிடுறான். இதுவும் நம்ம ஊர்ல நடக்குது, நிறைய ஊர்ல நடக்காது, நான் பார்த்தது இல்ல. ஆனா இங்க நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னா, லேட்டா வந்து அந்த முதல் ரக்காத்து கொஞ்ச நேரம் ஓதுறதுனால சரி நம்ம அந்த அதுல நிக்க வேண்டாம், அதுல 2 ரக்காத்து நம்ம தொழுதெல்லாம் சொல்லி சில பேர் உள்ள சொல்லுறாங்க. அந்த ஒரு ரக்காத்துக்குள்ள ரக்காத்து என்ன செய்றாங்க, சொல்லுறாங்க. ஆக இருக்கட்டும் சகோதரர்களே, ஆக தராவீஹ் தொழுகை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தது. சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவு 20 ரக்காத் என்று. அந்த 20 ரக்காத் தொழுகை தான் நாம இன்று வரை தொழுது கொண்டே இருக்கிறோம். இன்று வரை நாம என்ன செய்யறோம், தொழுகிறோம். மாலிக் மதுஹப்ல 36, 20 ஒரு 16 சேர்த்தா 36, அது 20 தான் எக்ஸ்ட்ரா ஒரு 16 அவங்க சேர்க்கிறாங்க. ஆக இருக்கட்டும். ஆக எப்படி இருந்தாலும் இந்த ரமதானுடைய மாதத்தை, இரவு நேரத்தை தொழுகையின் மூலமாக சஹாபாக்கள் கண்ணியப்படுத்துறாங்க. எந்த அளவு கண்ணியப்படுத்துறாங்கன்னா, பள்ளிவாசல்ல நின்னே தொழுவாங்களாம். இன்னைக்கு சேருக்கு போட்டி போட வேண்டியிருக்கு, நின்று தொழுவாங்க. அதுல சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம கீழே விழுந்துடக்கூடாது, ஒரு கயிறு கொண்டு வருவாங்க விளையாட்டுக்கு வரும்போது. அந்த தூண் இருக்குல்ல, தூண்ல தக்பீர் கட்டி நின்றுட்டு நிற்கும் போது அதுக்கு ஒரு கயித்தை வச்சு கட்டிட்டு தக்பீர் கட்டி நிற்பாங்களாம், கீழே விழுந்துடக்கூடாது, தூங்கி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தூண்ல கயித்தை வச்சு கட்டி நின்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரிதான் சஹாபாக்கள் தொழுது இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம், சேருக்கு வந்து இடம் பிடிக்கிறது, அது எல்லா ஊர்லயும் நடக்குது. இருப்போம், அது நம்ம ஆண் பிள்ளைலாம் பரவாயில்ல, பொம்பளை அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. இடம் அங்க ரிசர்வேஷன், அது எல்லா ஊர்லயும் தொழுகைக்கு ரிசர்வேஷன் நடக்குது. இந்த இடத்துல அவன் நிப்பாகலாம், மேல இடத்துல மாறி நிக்க மாட்டாங்களாம். அங்கேதான் முதல் நாள் நான் எங்க நிக்கிறேனோ அந்த இடத்துல தான் 30 நாள் நிற்பேன். நல்லா இருக்குல்ல இது. இது ஒரு வகையான, இது ஒரு ஊர்ல இல்ல, எல்லா ஊர்லயும் இது நடக்குது இந்த மாதிரி. அன்னைக்கு எங்க ஊர்ல கூட அந்த சில பேர் சேர்ந்து உட்காந்து தொழுகிறாங்கல்ல, அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பள்ளியாசல்ல போய், இந்த தொழுகிற பள்ளியாசல்ல போய் ஒரு தாவணியை கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுறாங்க. என்னவா அவங்க சேரம், அது ரிசர்வேஷன் பண்றதுக்கு சேரை கட்டிட்டு வர்றாங்க. அன்னைக்கு சொல்றாங்க, நீங்க போய் கட்டிட்டு வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு வேற போய் கட்டிட்டு வர்றாங்க. சரி இருக்கட்டும், இது எல்லா ஊர்லயும் நடக்கிறது. என்னமோ அல்லாஹ் அவங்களுடைய மனநிலைகள் அப்படி வச்சிருக்கிறான், அவங்க மனநிலைகளை அப்படி வச்சிருக்காங்க. நாம அப்படி செய்யறது இல்லை, எங்கனாலும் நின்னுக்கிறோம்.
இன்னைக்கு இந்த சேர்ல உட்காந்துனாலும் அந்த சேருக்கு போயிடுறாரு, பின்னாடி போனாங்க முன்னாடி போறாங்க, நமக்கு அது பிரச்சனை கிடையாது. நமக்கு யாரா முன்னாடி வந்துட்டு நம்ம பின்னாடி போயிடலாம் ஆசை வேற படுறோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த ரமதானுடைய மாதத்துல இரவு நேரங்களை அதிகமாக தொழுகையின் மூலமாக, திக்ரின் மூலமாக, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகையின் மூலமாக கண்ணியப்படுத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாசுல் தஅவாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.